இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் புல் பேக் நம்ம வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஸோ அதை தவிர்த்து இன்றைக்கி நம்மளுடைய செகண்ட் வீடியோ என்ன அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆர் ஃபேர் வேல்யூ கேப் ஓகேங்களா. இதை தவிர்த்து நிறைய பேர் இருக்குது ஓகேங்களா. இன்எஃபிஷியன்ட் ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ நம்ம அந்த அளவுக்குலாம் போக தேவையில்லை. ஸோ பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இது இம்பேலன்ஸ் அந்த இதுலேயே போயிடலாம் ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா இந்த இம்பேலன்ஸ் நம்ம எப்படி ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறது, இதுக்கு நம்ம ஆக்சுவலாக என்ன ரூல் யூஸ் பண்ணோம், என்ன தான் இதுக்கான ரீசன்ஸ்ன்றதை பார்த்துடலாம் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு உங்களுக்கு ஈஸியாக காமிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஒரு மார்க்கெட்டில் வந்து எப்பயுமே மார்க்கெட் வந்து ஒரு எஃபிஷியண்ட்டாக தான் மூவ் ஆக பார்க்கும் ஓகேங்களா. ஸோ அங்கே இன்எஃபிஷியண்ட்டாக மூவ் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு கேப் உருவாகும். அந்த கேப்பை தான் நம்ம என்னவா எடுக்கிறோம், அது வந்து நமக்கு ஒரு இம்பேலன்ஸ் ஆர் ஃபேர் வேல்யூ கேப்பாக எடுக்கிறோம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த கேண்டில் எடுக்கிறோம். இந்த கேண்டிலேருந்து நெக்ஸ்ட் கேண்டில் என்ன பண்ணுறாங்க, இந்த கேண்டிலோடைய லோ எடுக்கிறாங்க. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, செல் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டு செல்லிங்கில் போயிட்டுருக்குன்னு தெரியுது ஓகேங்களா. இப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இந்த செகண்ட் கேண்டிலுக்கு அப்புறம் தேர்டு கேண்டிலாக வரது கேண்டில் ஆக்சுவலாக இந்த கேண்டில் ஓகேங்களா. இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா மேலே வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலில் டேப் பண்ணிவிட்டு வந்திருக்கணும் ஓகேங்களா. இந்த தேர்டு கேண்டிலே தான் எக்ஸாக்டாக வரணுமா ப்ரோ அப்படின்னா அந்த மாதிரி இல்லை ஓகேங்களா. அது ஃபோர்த்து கேண்டில் ஃபிஃப்த்து கேண்டிலாக கூட இருக்கலாம் ஓகேங்களா. அங்கே நமக்கு மார்க்கெட்டில் என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு போகணும் ஓகேங்களா. இதுதான் பேசிக் ரூல். ஸோ மோஸ்ட்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே போய்ட்டு இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு வரணும். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, இந்த தேர்டு கேண்டில்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, இது வரைக்கும் தான் வந்திருக்கு, மேலே வந்து அதை ஃபில் பண்ணல. ஆனால் ஃபோர்த்து கேண்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலே வந்து அந்த கேப்பை ஃபில் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு, நமக்கு இங்கே எந்த ஒரு கேப்பும் இல்லை, இங்கே எந்த ஒரு இம்பேலன்ஸும் இல்லை ஓகேங்களா. இப்போது நமக்கு ரீசன் அண்ட் லாஸ்ட் கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இல்லைங்களா, அந்த பச்சை கலர் கேண்டில். ஸோ இப்போது நமக்கு என்ன வேணும், ப்ராப்பராக ஒரு இம்பேலன்ஸ் வேணும். இது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் கேண்டில் என்ன பண்ணியிருக்கு, செல் ஆயிருக்கு. ஸோ அடுத்த கேண்டில் தேர்ட் கேண்டில் நமக்கு என்ன பண்ணியிருக்கணும், இது வந்து தொட்டுட்டு வந்திருக்கணும் ஓகேங்களா. ஆனால் இங்கே என்ன ஆயிருக்கு, மார்க்கெட்டு தொடலை ஓகேங்களா. அப்போது இங்கே ஒன்று ஃபார்ம் ஆகுது இல்லையா இந்த கேப்பு. ஸோ இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோக்கும் தேர்டு கேண்டிலோடைய ஹையுக்கும் ஃபார்ம் ஆகுதுங்க இல்லையா. ஸோ இந்த கேப்பு தான் நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆர் ஃபேர் வேல்யூ கேப்புன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு காட்டுறேன், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக புரியும். அதுக்கு முன்னாடி நம்ம அப் ட்ரெண்டுக்கு பார்த்துருவோம் ஓகேங்களா. இப்போது அப் ட்ரெண்டில் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஆப்போசிட் ஓகேங்களா. ஸோ இது ஈஸி தான். என்ன அப்படின்னா ஸோ நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், மார்க்கெட்டிங் என்ன ஆகிட்டு இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு பை ஆகிட்டு போயிட்டுருக்கு ஓகேங்களா. இப்போது இந்த கேண்டில்லேருந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இது நம்ம ஃபஸ்ட்டு கேண்டில் ஓகேங்களா. செகண்ட் கேண்டில் இது, தேர்ட் கேண்டில் என்ன பண்ணணும், நமக்கு இதை வந்து தொட்டுட்டு போகணும் ஓகேங்களா. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டு அதை தொடாமல் போயிருக்காங்க. அடுத்த கேண்டில் வந்து இதை டேப் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அங்கே என்ன ஆயிருக்கு, ஃபோர்த்து கேண்டிலும் வந்து இதை டேப் பண்ணல இல்லைங்களா நம்ம ரூல் படி. ஸோ என்ன பண்ணியிருக்கணும், ஒரு வேளை இதை வந்து இப்படி டேப் பண்ணிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா இங்கே என்ன ஆயிருக்கும், நமக்கு ஒரு கேப்பு ஃபில் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா. ஆனால் அங்கே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு லைட்டாக தான் வந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இருக்குது, ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா, ஐ மீன் ஒரு கேப் ஃபார்ம் ஆகுது. இந்த கேப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இம்பேலன்ஸ் ஆர் ஃபேர் வேல்யூக்குன்னு சொல்கிறோம் ஓகேங்களா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஜோன், இந்த ஃபஸ்ட்டு கேண்டலுக்கும் ஃபோர்த்து கேண்டிலுக்கு இருக்குது. அது எக்ஸாக்டாக ஃபோர்த்து கேண்டில் தான் வரணும் அப்படின்னா அந்த மாதிரி இல்லை ஓகேங்களா. நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா மார்க்கெட்டை அதை ஃபில் பண்ணிட்டு போகணும் ஓகேங்களா. இந்த கேப் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோஸ்ட்டாக நம்மளுடைய ட்ரேட்ஸை பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா இந்த இம்பேலன்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபைண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் இந்த ஆர்டர் பிளாக்கை வந்து நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும், ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோவும் ஓகேங்களா. ஸோ ப்ராப்பராக இந்த இம்பேலன்ஸை நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கணும். இப்போது இங்கேயே நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம், ஒரு வேளை மார்க்கெட் வந்து இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ இங்கே என்ன இல்லை, நமக்கு எந்த ஒரு கேப்பும் இல்லை ஓகேங்களா. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் எதுவாக மாறும், இந்த கேண்டில் இல்லைங்களா. ஸோ இந்த கேண்டிலுக்கும் தேர்டு கேண்டிலுக்கும் இம்பேலன்ஸ் இருக்கான்றதை நம்ம செக் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹைலியும் தேர்டு கேண்டிலோடைய லோவும் இப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு இம்பேலன்ஸ் இருக்கிறப்போ ஃப்யூச்சரில் மார்க்கெட்டிங் வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது ஓகேங்களா. இங்கே பெண்டிங் ஆர்டர்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நம்ம ட்ரேடும் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க, ஸோ நம்ம இந்த இம்பேலன்ஸ் எல்லா இடத்தையும் நிறைய இடத்த ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. பட் எல்லா இம்பேலன்ஸும் ஒர்க் ஆகுமானா அந்த மாதிரி ஒர்க் ஆகாது ஓகேங்களா. ஸோ எல்லா இம்பேலன்ஸும் ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே ப்ராஃபிட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ சில குறிப்பிட்ட இம்பேலன்ஸ் ஒர்க் ஆகுன்றதை விட சில குறிப்பிட்ட ஆர்டர் பிளாக் தான் ஒர்க் ஆகும் ஓகேங்களா. நம்ம மெயினாக இந்த இம்பேலன்ஸ் எடுக்கிறது ஒரு ஆர்டர் பிளாக்கை சூஸ் பண்ணுறதுக்காக தான். ஸோ அது எப்படி பண்ணணுன்றதை நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே, நான் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். ஸோ உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா. ஸோ நம்ம கோல்டுலே போவோம். ஸோ கோல்டுலேருந்து உங்களுக்கு காட்டுறேன் ஓகேங்களா. நான் டெய்லியில் காட்டுறேன். இப்போது
இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் எங்கேருந்து வேணால் பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த ஒரு இடத்துலேருந்து கட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது இது வந்து நான் ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுக்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பிளாக் கலர் கேண்டில் வந்து நான் ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுக்கிறேன் அப்படின்னா, அடுத்த கேண்டில் வந்து எனக்கு என்னவா இருக்குது, இன்சைடு பாராக இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம இன்சைடு பாரை கன்சிடர் பண்ண மாட்டோம் ஓகேங்களா. நம்ம புல் பேக் வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இப்போது இது எனக்கு ஃபஸ்ட்டு கேண்டில். செகண்ட் கேண்டில் இது நமக்கு செகண்ட் கேண்டில். தேர்ட் கேண்டில் எங்கே இருக்கான், இங்கே இருக்கிறான் ஓகேங்களா. அப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கும் இந்த தேர்டு கேண்டிலுக்கும் இங்கே என்ன இருக்குது, நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இதில் இம்பேலன்ஸ் அப்படின்னா இதுதான் ஓகேங்களா. இந்த கேப் இருக்குங்களா, அந்த கேப்பை தான் நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா இம்பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சரில் மார்க்கெட்டிங் வந்தோம் அப்படின்னா டேப் பண்ணிட்டு மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஒரு ப்ராபிலிட்டி தான் ஓகேங்களா. ஸோ எல்லா இம்பேலன்ஸும் ஒர்க் ஆகாது, இதையும் நீங்கள் மெயினாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. இப்போ இதில் பார்க்கலாம், இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேண்டிலாக எடுத்தோம் அப்படின்னா செகண்ட் கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டில், தேர்ட் கேண்டில் வந்து இம்பேலன்ஸ் இல்லை ஓகேங்களா. ஐ மீன் இது வந்து இன்சைடு பார், நம்ம இதுக்கு எடுக்க மாட்டோம். தேர்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டான், வந்து டேப் பண்ணிட்டு போயிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்து ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இது நல்லா முக்கியமாக கவனிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா, இப்போது இதை ஃபில் பண்ணிட்டாங்க, தேர்ட் கேண்டில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம அடுத்து அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இது ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருந்துச்சு, இப்போ அப்படியே என்ன பண்ணிக்கணும், இந்த பிளாக் கலர் கேண்டில் ஃபஸ்ட்டு கேண்டிலாக சேஞ்ச் பண்ணிக்கணும் ஓகேங்களா. இப்போது இது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருக்கும், இது வந்து இன்சைடு பார், நம்ம இது எடுக்க மாட்டோம். செகண்ட் கேண்டில் இந்த ப்ளூ கலர் கேண்டில் இல்லைங்களா. தேர்ட் கேண்டில் எங்கே இருக்குது, ஐ மீன் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் ஃபோர்த்து கேண்டில் இங்கே இருக்குது. மார்க்கெட் என்ன இருக்குது, இங்கேருந்து வந்தவன் அப்படியே மேலே போய்கிட்டே இருக்கிறான். ஃப்யூச்சரில் இங்கே என்ன இருக்குது மார்க்கெட்டு, இந்த இம்பேலன்ஸை ஃபில் பண்ணுறதுக்கு இங்கே வந்து ஃபில் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சு, மார்க்கெட்டு மேலே போயிருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி சில குறிப்பிட்ட இடங்களில் இருக்கிற இம்பேலன்ஸ் மட்டும் ஒர்க் ஆகிறதுக்கு ஓகேங்களா. ஸோ இதுமாரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, நீங்கள் மோஸ்ட்டாக எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு இதிலே கூட பார்க்கலாம், இங்கெல்லாம் என்ன ஆயிருக்கு மார்க்கெட்டு, இந்த பிளாக் கலர் கேண்டில் இருக்குது, ஃபஸ்ட்டு கேண்டில் நமக்கு இது, செகண்ட் கேண்டில் இது, தேர்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டான், இம்பேலன்ஸாக ஃபில் பண்ணிட்டான் இல்லைங்களா. ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே பார்த்துட்டே போனீங்க அப்படின்னா இங்கே தான் நமக்கு ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது ஓகேங்களா. எங்கே இருக்குது, கரெக்டாக இந்த இதில் ஓகேங்களா. தேர்ட் கேண்டில் இதில் இதுதான் நமக்கு தேர்ட் கேண்டில். அப்போ இந்த இம்பேலன்ஸை தான் நம்ம என்ன, ஐ மீன் இந்த கேப்பை தான் நம்ம என்னவா சொல்கிறோம் அப்படின்னா ஃபேர் வேல்யூ கேப் ஆர் இம்பேலன்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ நான் உங்களுக்கு டவுன் ட்ரெண்டும் காட்டுறேன், உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஓகேங்களா. நீங்கள் மோஸ்ட்டாக இது எதில் வேணால் பார்க்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் இன்னும் கொஞ்சம் இதுவாக காட்டுறேன். ஸோ மோஸ்ட்டாக இதில் எல்லாமே அப் ட்ரெண்ட் தான் போயிட்டுருக்கு ஓகேங்களா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பராக எந்த ஒரு கேப்பாக இருந்தாலும் பார்த்துட்டு பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போது இது மார்க்கெட் என்ன பண்ணிகிட்ருக்கான், ப்ராப்பராக இங்கே வந்து செல்லிங் ஆகிட்டு இருக்கான் ஓகேங்களா. ஏன் அப்படின்னா இந்த லோலாம் உடஞ்சிருக்கு ஓகேங்களா. இந்த கேண்டிலோடைய லோ உடையிறப்போ நமக்கு என்ன தெரியுது, மார்க்கெட் இங்கே செல் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போது இதில் இம்பேலன்ஸை நம்ம எதை பார்ப்போம், இப்போது இது ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருந்துச்சு, செகண்ட் கேண்டில் இந்த பிளாக் கலர் கேண்டில், இதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் இங்கே என்ன ஆயிடுச்சு, இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலுக்கு இந்த இன்சைடு பாராக இருந்தாலும் சரி, ஆனால் நமக்கு ஒரு கேப் இருக்கணும் ஓகேங்களா. கேப் மஸ்ட்டாக இருந்தால் இருக்குது மட்டும்தான் நம்மளால் அதை ப்ராப்பராக எடுத்துக்க முடியும் இம்பேலன்ஸ் இருக்குன்ட்டு. இப்போது இது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டிலாக இருந்துச்சு, செகண்ட் கேண்டில் இது, தேர்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, ஐ மீன் இந்த இன்சைடு பாராக இருந்தாலும் இங்கே என்ன ஆயிடுச்சு, அதை வந்து ஃபில் பண்ணிட்டாங்க ஓகேங்களா. இப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் இதுவாக சேஞ்ச் ஆகிடும். இப்போது இதில் இன்சைடு பார்ஸ் ஓகேங்களா. இப்போது செகண்ட் கேண்டில் எங்கே கரெக்டாக உடச்சிருக்காங்க, இங்கே தான் உடச்சிருக்காங்க. அப்போ இது நமக்கு செகண்ட் கேண்டில். தேர்ட் கேண்டிலோடைய ஹை எங்கே இருக்குது, இங்கே இருக்குது இல்லைங்களா. அப்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோக்கும் செகண்ட் கேண்டிலோடைய ஐ மீன் தேர்ட் கேண்டிலுக்கான ஹைக்கும் இருக்கிற ஒரு கேப் இருக்குங்க இல்லையா, இதுதான் நமக்கு இம்பேலன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப் இது சொல்லிகிட்டு இருக்கோம் ஓகேங்களா. ஸோ நீங்கள் மோஸ்ட்டாக அப்படியே பார்த்துட்டே வரலாம். இப்போது இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இம்பேலன்ஸ் எங்கே இருக்குது, ப்ராப்பராக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லா இம்பேலன்ஸும் என்ன பண்ணிட்டாங்க, ஐ மீன் எந்த ஒரு இம்பேலன்ஸும் இல்லாமல் ப்ராப்பராக அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு தான் இறக்கியிருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் சில இடங்களில் அந்த மாதிரி நடக்கும் ஓகேங்களா. எல்லா கேண்டிலையும் மோஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபில் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இதில் பார்க்கலாம், இது வந்து நமக்கு ஃபஸ்ட்டு கேண்டில், செகண்ட் கேண்டில் இது வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லைங்களா. இது வந்து இன்சைடு பாரு, அது நம்ம எடுக்க மாட்டோம். தேர்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டாங்க, இங்கே வரைக்கும் தான் வந்திருக்காங்க ஓகேங்களா. ஸோ இங்கே என்ன ஆயிருக்கு, நமக்கு ஒரு கேப் ஃபார்ம் ஆயிருக்கு இல்லைங்களா. எந்த கேப் அது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த கேப். ஸோ மார்க்கெட்டோடைய இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய லோவும் தேர்ட் கேண்டிலோடைய இதுக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு என்ன இருக்குது, கேப் இருக்குது. ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, இந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி கரெக்டாக அங்கே வந்து இறக்கிட்டாங்க. இந்த ஆர்டர் பிளாக்லாம் எப்படி சூஸ் பண்ணோன்றது நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு வந்து நான் போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேங்களா. ஸோ நம்ம அதில் ப்ராப்பராக நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மார்க்கெட் என்ன ஆயிடுச்சு, கரெக்டாக அந்த இம்பேலன்ஸையும் ஃபில் பண்ணிவிட்டு அந்த ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணிட்டு அங்கேருந்து மொத்தமாக கீழே இறக்கிட்டாங்க. இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கலாம் ஓகேங்களா. எக்ஸாம்பிளுக்கு ஒரு பை ட்ரெண்டுக்கு நான் ஒன்று காட்டுறேன். இப்போது மார்க்கெட்டு இந்த ஹையும் உடஞ்சிருக்கு, அப்போ எனக்கு என்ன தெரியுது, இங்கே வந்து பை பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. இப்போது இது வந்து எனக்கு ஃபஸ்ட்டு கேண்டில் ஓகேங்களா. இப்போ செகண்ட் கேண்டில் இந்த கேண்டில், தேர்ட் கேண்டிலுக்கான இம்பேலன்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு கேண்டிலோடைய ஹை இங்கே இருக்குது, தேர்ட் கேண்டிலோடைய லோ அங்கே இருக்குது ஓகேங்களா. அப்போ இங்கே என்ன இருக்குது, நமக்கு இம்பேலன்ஸ் இருக்குது. ஃப்யூச்சரில் இங்கே வந்தாங்க அப்படின்னா என்ன ஆகும்,
ப்ராப்பராக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. எல்லாமே மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி தான், அதை நீங்கள் மஸ்ட்டாக புரிஞ்சுக்கணும் ஓகேங்களா. ஸோ எல்லா இம்பேலன்ஸும் ஒர்க் ஆகாது, இதையும் நீங்கள் ப்ராப்பராக புரிஞ்சுக்கணும் ஓகேவா. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம், இங்கேயும் இம்பேலன்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா இம்பேலன்ஸ் இருக்கும் ஓகேங்களா. இங்கே என்ன இருக்குது, ப்ராப்பராக இம்பேலன்ஸ் இருக்குது. அப்போ இது ஒர்க் ஆகுமா ப்ரோனா அந்த மாதிரி இல்லை ஓகேங்களா. சில குறிப்பிட்ட இடங்கள் தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்கு பார்க்கலாம் ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் இல்லைங்களா, செகண்ட் கேண்டில் இந்த கேண்டில், தேர்ட் கேண்டில் என்ன இருக்குது, இங்கே இருக்கிறோம் ஓகேங்களா. அப்போ நமக்கு என்ன இருக்குது, இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஃப்யூச்சரில் இங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தவிர்த்து நம்ம 1 by 1 பார்க்கலாம் ஓகேங்களா. ஸோ இது வந்து எஸ்எம்சியில் ஒரு ஷார்ட்டான வீடியோ தான் ஓகேங்களா. ஸோ நாம் பார்க்குறதுல இந்த இம்பேலன்ஸ் வந்து ஒரு ஷார்ட் டாபிக் தான். இதை நீங்கள் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தாங்க உங்களால் நெக்ஸ்ட் ஆர்டர் பிளாக்ன்ற அந்த ஒரு டாப்பிக்கை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ப்ராப்பராக கற்றுக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா எனக்கு வாட்ஸ்அப்